ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீன்ஸ் அண்ட் சூப்பரான கஸ்டர்ட் கேக் செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஆன் பண்ணி வச்சிடறேன். இது போல் ஒரு தட்டு எடுத்து இது உள்ளக்க போட்டுக்குவோம். ஸ்டாண்டு ஒரு தட்டு எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இதை நான் லாக் பண்ணி வச்சிடுறேன். டயர் போட்டு தான் லாக் பண்ணியிருக்கிறேன். இப்போ குட்டி கப்பில் 1.5 கப் மைதா எடுக்கிறேன். நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கிடுவோம். நான் இப்போ குட்டி கப்பு தான் எடுத்துருக்கிறேன். 1.5 கப் மைதா, இது கூட ஒரு 1/4 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். குட்டி பாக்கெட் ஒரு பாக்கெட் கரெக்டாக வரும். இது கூட கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/4 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் எண்ணெய், அது கூட 1 கப் பவுடர் சுகர், நான் 1 கப் சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அந்த எண்ணெயும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம முட்டையோ தயிரோ எதுவுமே சேர்க்கல, வெறும் பால் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்து செய்ய போகிறோம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்குவோம். காய்ச்சி ஆற வச்சின பால் தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். அது ஆடையோடு நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பால், 1 கப் பால். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மொத்தமாகவே 1 கப் பால் தான் இதுக்கு தேவைப்படும். நான் அதை மிக்ஸ் பண்ணி பாதி பாதியாக நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை மிக்ஸ் இருக்கு இல்லையா, கேக் மிக்ஸு, அதை இதில் போடுவோம். பாதி அளவு போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ மீதமுள்ளதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் நம்ம மிக்ஸ் பண்ணி இது போல் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 டம்ளர் பால் இதுக்கு கரெக்டாக இருந்தது, 1 கப் பால். இப்போ நான் செர்ரி பழம் கட் பண்ணி கொஞ்சோண்டு மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் அதில் மாவில் இதை போட்டு ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம எந்த நட்ஸ் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் போடலாம். நான் செர்ரி எடுத்திருக்கேன். எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கேக் ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நெய், எண்ணெய் எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில் மாவு போட்டு டஸ்ட் பண்ணலை, சும்மா டைரெக்டாக பட்டர் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் மாவு நம்ம மிக்ஸ் பண்ண கேக் மாவு அதில் போடுறோம். இந்த ட்ரே கொஞ்சம் பெருசு, நான் மாவு கப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. அவ்வளோதான். மீதமுள்ள செர்ரியை நான் இது மேலே
சும்மா டெக்கரேஷன் மாதிரி போட்டு இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரு, அதில் தூக்கி இதை வச்சுருவோம். நல்லா ஹீட்டாக இருக்குது. ஓகே, இது அவ்வளோதான். நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெறும் 30 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் 30 நிமிஷம் மட்டும்தான், அரை மணி நேரம் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அழகாக ரெடி ஆயிடுச்சு. கேக்கை முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் அழகாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.